அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நார்சிஸ்டிக் பிஹேவியர். நம்ம குடும்ப சூழலில் ஒரு சிலர் நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனால் எந்த சூழலையும் மற்றவர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம அன்புங்கிற பெயரில் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் நார்சிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க பார்த்திங்கன்னா இவங்களோட மனசில் என்ன நினச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி தன் கூட இருக்கிறவங்க அப்படியே செய்யணும்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, அன்பாக பேசுகிறேங்கிற பேரில் எரிச்சல் ஊட்டுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அம்மா மகள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அம்மாவாக இருக்கிறப்ப தன்னுடைய குழந்தை இந்த பேரண்ட் அம்மா எப்படி நினைக்குதோ அந்த மாதிரி அந்த குழந்தை உட்காரணும், எந்திரிக்கணும், நிற்கணும், நடக்கணும் அப்படிங்கிற பர்ஃபெக்ஷனை அதிகமாக பார்ப்பாங்க. இது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியோட பிஹேவியர். அப்போது இது இவங்க இப்படியே டார்ச்சர் பண்ணுறப்ப அந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிங்கிறது அடுத்த ஜென்ரேஷன்னு சொல்லக்கூடிய அவங்க குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை ஃபார்வேர்ட் ஆகுது. அப்போது கண்ட்ரோல் பண்ணுறதுனா என்ன, அன்புனா என்ன, சொல்லி கொடுக்கறதுனா என்னன்னு கூட தெரியாமல் இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிறவங்க பார்த்தோம்னா அனுதினமும் குறைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை தன் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம். இப்படி எதையை செஞ்சாலுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷனை பார்ப்பாங்க. எல்லாம் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க இன்வால்வ் ஆகி எதையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் தன்னுடன் இருக்கிறவங்க இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க செய்யணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியோட பிஹேவியர். அப்போது இவங்களுக்கு இப்போ மட்டும்தான் இப்படி இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இவங்களோட விவரம் தெரிந்த வயது, அதாவது 2 வயது, அதிகபட்சம் 1 வயதிலேயே இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியோட பிஹேவியர் தெரிஞ்சிடும். ஆனால் பெரும்பாலும் பெற்றோர்கள் குழந்தைகள் அடம் பிடிக்குது, கோவப்படுது, குப்புறப்படுத்து அழுகுது, ஏங்கி ஏங்கி அழுகுது அப்படின்னு சொல்லி பின்னாடி சரியாயிடும், நீ இந்த குழந்தையோட அம்மாவும் சின்னதில் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்களே பதில் சொல்லிக்குவாங்க. இது டிஎன்ஏ ப்ராப்ளம்னு நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தர் ஜென்ரேஷனில் ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா அது வம்சாவாரியாக அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் இது வந்துக்கிட்டே இருக்கும். 7 தலைமுறைகளை தாண்டி கூட வரும். அப்போ இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இவங்க எதையை பேசினாலுமே எதையாவது ஒன்று குண்டக்கா மண்டக்கான்னு சொல்லக்கூடிய இந்த எதையை செஞ்சாலுமே ஒரு விதண்டாவாதம், முரண்பாடுகள் செய்துக்கிட்டு இருப்பாங்க. எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. தன் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எதை சொன்னாலுமே உள்வாங்கிட்டு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி ஓன்னு கேட்டுட்டு இவங்க பேசின வார்த்தைகள் வச்சுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. 1 நாள் கழித்தோ, 2 நாள் கழித்தோ, 1 வாரம் கழித்தோ ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இது பல வருஷம் கூட சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போது இவங்களோட பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அன்புங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணுறத இவங்களோட மெயின் கேரக்டராக இருக்கும், பிஹேவியராக இருக்கும். அப்போ இவங்களை திருத்தவே முடியாதா, இவங்களை சரிப்படுத்தவே முடியாதானா? இவங்களை சரிப்படுத்தணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தோட ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டும்தான் இவர்களை முறைப்படுத்த முடியும். குறைந்தபட்சம் இவர்களை முறைப்படுத்த நீண்ட நாட்கள் தேவைப்படும். அப்போது இவங்க இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிறப்ப இவங்க மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டாங்கன்னா இவங்களால மகிழ்ச்சியாகவே இருக்கவே முடியாது. அந்த சந்தோஷத்தை எடுத்து பிரித்து பார்க்க தெரியாது, சோகத்தையும் எடுத்து பிரித்து பார்க்க தெரியாது. ஆக மொத்தத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் சண்டை பிடிப்பாங்க, சோகமாக இருந்தாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய பிஹேவியர். இதை முறைப்படுத்துவதற்கும் வழிப்படுத்துவதற்கும்
அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஃபார்வேர்டு ஆகாமல் முறைப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல் சிகிச்சை தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து உளவியல் பகுப்பாய்வில் இவங்களுடைய நாலேஜ் பாத்தை அனலைஸ் செய்து இவர்களை முறைப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.